இன்றைக்கி கை முறுக்கு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு புழுங்கல் அரிசி 2 டம்ளர் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இன்னும் எள் 1 ஸ்பூன் எள் சேர்த்துக்கிட்டு, இன்னும் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். எவ்வளோ தேவையான மாவுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசையணும். தண்ணி ஒன்றும் வேண்டாம். தண்ணி இல்லாமல் நல்லா குழச்சி எடுத்தால் போதும். இதுலேயே நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கோமே, அதனால தண்ணி வேண்டியது இல்லை. நல்லா பிசைஞ்சு இங்கே சரியாயிருக்கும். கொஞ்சம் குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை லேட்டாக சரியாயிரும். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு முறுக்கு சுற்றி எடுக்கணும். ஒரு தட்டை ஒன்று எடுத்துகிட்டு அந்த தட்டை குப்புற கமுத்தி வைக்கணும். உள் பக்கமல்ல, வெளி பக்கமாக வச்சுட்டு ஒரு துணியை நனைச்சி அந்த தட்டுக்கு வெளியில் போட்டுக்கணும். போட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே தாங்க நம்ம முறுக்கு புழிஞ்சு எடுக்கணும். முறுக்கு அச்சில் புளியக்கூடாது, கையிலையும் சுற்றணும். அச்சில் சுற்றாமல் கையிலையும் சுற்றணும். இப்போ நான் சுற்றுவேன் பாருங்கள். அப்படியே முறுக்கு மாதிரியே ரவுண்டாக சுற்றி வரணும். நமக்கு எவ்வளோ பெரிய ரவுண்டு வேணுமோ அவ்வளோ சுற்றிக்கலாம். சின்னதாக வேணுன்னா சின்னதாக சுற்றலாம், பெருசாக வேணுன்னா பெருசாக சுற்றிக்கலாம். நான் நார்மலாக ஒரு அளவுக்குள்ளே சுற்றிருக்கிறேன். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். லேசாக விட்டிங்கன்னா பொடிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வேகும், மெதுவாக ஆகும். இப்படியே எல்லாமே இருக்கும். இந்த தட்டில் எத்தனை ஒரு 5-6 சுற்றலாம்னு நினைக்கிறேன். 5 சுற்றிட்டு பின்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது, அவ்வளோ வேலை முடிஞ்சிருது. மாவு அரைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும், இதில் சீக்கிரம் ஆயிடும். அதை சுற்றியாச்சு. 2 சுற்றிட்டேன். இன்னும் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். சுற்றி எடுத்துகிட்டு போட்டு எடுத்துக்கலாம். இந்த கடைசியில் அதை ஒட்டி விடணும், இல்லைன்னா அது பிரிஞ்சு வந்துடும். முடியும் போது சுற்றி முடிச்சுட்டு கடைசியில் நிற்கிது, அதை இதோடு சேர்த்து விட்டுறணும். அதை எண்ணெய் காஞ்சாச்சு. ஒரு முறுக்காக போட்டு எடுத்துடலாம். எடுக்கும்போது மெதுவாக எடுக்கணும், இல்லைன்னா உடையாமல் எடுக்கணும். எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதானே. கொஞ்சம் லேட்டாகும், ஒரு 10-15 மினிட் ஆகும் வேகிறதுக்கு. ஆனால் செவக்காது, வெள்ளையாக தான் இருக்கும். அதான் ஆயிடுச்சு. வெள்ளை கலராக தான் இருக்குது. ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. அவ்வளோதான், முறுக்கு ரெடி ஆகியாச்சு. கை முறுக்கு.